மக்களே, நம்மளோட பிக் பாஸ்ல பயங்கரமான ஒரு சம்பவம் அப்படின்றதுதான் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன் பாத்தீங்கன்னா, நம்மளெல்லாம் முட்டாளாக்கிட்டாங்க மக்களே. யாரு அப்படின்னா நம்மளோட பிக் பாஸ் தான். வேற யாரு? ஏன்னா ப்ரோமோ 4 தாறுமாறா இருந்தது. வேற லெவல். அந்த முகம் கிழிஞ்சிச்சு, இந்த முகம் கிழிஞ்சிச்சுன்னு எல்லாருமே நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஆனா சம்பவம் என்ன அப்படின்னா, கிழிஞ்சது நம்ம பிக் பாஸோட முகம் தாங்க. சீக்ரெட் டாஸ்க், அதாவது இந்த பிக் பாஸ் சீசனோட முதல் சீக்ரெட் டாஸ்க் அப்படின்ற விஷயங்கள் நடந்திருக்கு. நினைச்சோம் என்னடா ஏதோ ஒண்ணு பண்றாங்களே, எதுக்கு இத பண்றாங்க அப்படின்றது மாதிரி. அது சீரியஸான ஒரு விஷயமா இருக்குமா, இல்ல சும்மா கண்டென்ட்டுக்காக பண்றாங்களா? ஏன்னா சௌந்தர்யாலாம் அந்த கத்து கத்துனதை பார்க்கும்போது உண்மையாவே ரியலா ஏதோ சம்பவம் நினைச்சு ஐயோ ராணவ டார்கெட் பண்ணிட்டாங்க, போடுங்கடா ஓட்ட அப்படின்ற மாதிரி. ராணவுக்கு ஓட்டு வேற லெவல்ல தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க நம்மளோட மக்கள் எல்லாம் அப்படின்றது. கடைசியில பிம்பிரிக்கா பிலாப்பி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு விஷயத்த செஞ்சு விட்டாரு அப்படின்றதுதான். சோ சீக்ரெட் டாஸ்க் பிக் பாஸ் நம்மளோட தீபக்க கூப்பிட்டு கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, நம்மளோட மேனேஜ்மெண்ட், அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்காங்களே, அவங்க எல்லாம் ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்களாம். அது எப்படி மக்களும் ரொம்ப நிம்மதியா இருக்காங்க, அதனால அடிச்சுக்கிட்டு உருளுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. சோ இப்ப என்ன அப்படின்னா, நம்மளோட கண்டஸ்டன்ட்டுக்கு நைட், அதாவது அந்த லைட் ஆஃப்க்கு அப்புறமா ஒரு சம்பவம் பண்ணணும், அதுவும் கண்டிப்பா பண்ணு இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அழுத்தி 2 தடவை சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். இதுங்களை சும்மா எதனா பண்ண சொன்னாலே ஒண்ணும் பண்ணாதுங்க. கண்டென்ட் குடுக்கறன்ற பேர்ல எதனா ஒரு கோமாளித்தனம் பண்ணும். இதுல நீங்க பண்ண மறந்துடாதீங்கன்னு அழுத்தும் போது இவனுங்க பண்ணா பண்ணுவானுங்க. பண்ண சொன்னா இவனுங்க என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரியுதா ப்ரோமோ 4ல அப்படின்ற சிச்சுவேஷன் தான் அது அமைஞ்சிருக்கு. அதாவது ஸ்கூல் டாஸ்க்ல, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீச்சர்ஸையும் கதற விடணும் அப்படின்றதான் பிக் பாஸ் கொடுத்திருக்கக்கூடிய ஹிண்ட். சோ அது என்ன பண்ண போறாங்க, நைட் நாங்க உங்களுக்கு நைட் ட்ரெஸ் அனுப்புவோம், பிக் பாஸ் வீட்ல எல்லாருமே அந்த நைட் ட்ரெஸ் போட்டுட்டு தான் தூங்கணும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காரு நம்மளோட பிக் பாஸ். ஓகேவா? இப்ப என்னன்னா, அதெல்லாம் மென்டல் ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு வந்ததுங்க மாதிரியே கடந்து கத்திட்டு கிடக்குதுங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது. சும்மாவே ஆடுவானுங்க, சலங்கைய வேற கட்டி விட்டாரு. சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி பரதநாட்டியத்தையே வேற லெவல்ல மிக்ஸ் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். ஆமாங்க, தீபக் இந்த டாஸ்க ஸ்கூல், அதாவது மேனேஜ் பண்றவங்களை தவிர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் பிக் பாஸ் இதை அனௌன்ஸ் பண்ணுங்க. லைட் ஆஃப்க்கு அப்புறமா ஒருத்தர் கூட தூங்க கூடாது, என்ஜாய்மெண்ட்டும் ஃபன்னும் வேற லெவல்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது எந்த லெவலுக்கு இது எக்ஸ்ட்ரீம் போகலாம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க, அவங்க கதற அளவுக்கு இந்த ஒரு டாஸ்க் அப்படின்றது இருக்கணும், ஃபன் இருக்கிறது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெஜாரிட்டி லைட் ஆஃப்க்கு அப்புறம் தான் நிறைய பஞ்சாயத்து நடக்கும், அது நம்ம எல்லாருமே பார்ப்போம். அதேதான் இன்னைக்கும் நடந்திருக்கு. அதனாலதான் இப்பவே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நம்மளோட தீபக் ஒவ்வொருத்தர்கிட்டயா, அதாவது டீச்சர்ஸ்க்கு தெரியாம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கு. ஆல்ரெடி சத்யாவும் ராணுவம் சேர்ந்து இப்பதான் ஒரு கைகலப்புல நடந்து முடிஞ்சாங்க. ஆனா அது முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட் அப்படின்றது அருண் சொன்ன விஷயங்கள். ஏன்னா வெளியே பார்க்கும்போது அது ரொம்ப நெகட்டிவா போகும். ஆல்ரெடி நெகட்டிவா தான் போயிட்டு இருக்குது ஷோ வெளிய மக்கள்கிட்ட, அதனால அது நெகட்டிவா போறோம், இதை இதோட ஸ்டாப் பண்ணீங்கன்னு சொன்னதா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா பிக் பாஸே இப்போ இல்ல, இப்பதான் கண்டென்ட் சூடு பிடிச்சிருக்குன்றதுனால இந்த சண்டை நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டாஸ்க் கொடுத்திருக்காரு. சோ அப்போ அவரே என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, அடிச்சுட்டு உருளுங்கன்றதான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அதனால நீங்க அடிச்சுட்டு உருளுங்க, இதுதான் டாஸ்க் அப்படின்றது. இதுவும் உங்களுக்கு சீக்கிரட்டா கொடுக்கப்பட்ட டாஸ்க், அதுவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சோ அதனாலதான் திரும்பவும் நைட்டு ராணவும் சத்யாவும் ஒருத்தர் மோதுறாங்க. ஏன்னா அது ரெண்டும் ஜைஜாண்டிக்கா இருக்குதா, அதனால மோதுறத பார்க்க உண்மையாவே பயமா இருக்கு. இதுங்க பேக்க அடிச்சிட்டு நிஜமா உருண்ட மாதிரி இருக்கு. ஏன்னா சத்யாவோட பேசும் சீரியஸா இருக்கு, ராணவோட பேசும் சீரியஸா இருக்குங்கும் போது உண்மையா பிசிக்கல் வயலன்ஸ் தானோ அப்படின்ற மாதிரி தான் போகுது. இதுக்கு நடுவுல சௌந்தர்யா ஸ்கோர் பண்ணாங்க பாருங்க, அல்டிமேட் ஸ்கோர் தாங்க. நாம கூட அது என்னமோ உண்மைன்னு நினைச்சிட்டோம். நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே வேற ஐயோ சவுண்ட் முகம் கிழிஞ்சு போச்சு அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா. ஆனா ஒரிஜினல் ஃபேஸ் அதுதான், அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இந்த ரேஞ்சில தான் ஓடிட்டு இருக்கு. பார்ப்போம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸா டீச்சர்ஸா, டீச்சர்ஸ் ஃபைனலா என்ன முடிவு பண்றாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு நாமளும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம் அப்படின்றதா. நல்லா பிக் பாஸ் கொளுத்தி போடுற வேலையை அங்கங்க பட்டாசா தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பட்டாசு எந்த அளவுக்கு பிளாஸ்ட் பண்ணுது பிக் பாஸ் வீட்டை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நாமளும் ஆர்வமா இருக்கும். இதை பத்தின உங்களோட கருத்துக்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க மக்களே.